முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர். கங்கராச்சுலேஷன். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை, இந்த வாய் போதும். கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் 2021 உட்காருங்க 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா மாண்புமிகு அவை முன்னவர் போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. எதுக்கு சார்? இல்ல வேணாம். 2021 உட்காரு 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டேன். அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர். அது யாரவ? நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல நான் எதிர்கட்சி எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும் மாண்புமிகு வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ உனக்கு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா I am real rich feeling, you are poor feeling. Oh my god. பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதுதான். Well, actually, you know, like பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர் நீக்கிட்டீங்களா? நீக்காச்சா? சரி. நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள்ள அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்களா? எதிர்கட்சி நீங்க பேசுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி நீங்க சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்க. உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. அது பதார் அவரை உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் நீங்க இல்லைங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன். அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அட்ஜெக்ட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. தலைவர் அவர்களே, இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படி கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியாக அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம்னு எல்லாருக்கும் தெரியும். பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல. பேச விடுங்க. எதிர்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்றேன். எதிர்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். வந்து நின்னது குத்தவாடா. உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் மட்டும் பேசு. உட்காருங்க. மத்தவங்க உட்காருங்க. அவர் பேசப்பறம் நீங்க பதில் சொல்லுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேசுவாங்க. அதுக்கு மாண்பு பொதுப்பணித்துறை பதில் சொல்லுவார். உட்காருங்க. எல்லாம் மீதி பேர்லாம் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா? இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாலே மழை கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. பேசுகிற போதே திருத்தி கொண்டு அது அவைக்குள் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? இவர் யாரா? ஏன் தம்பியா? செத்து போன இங்கிலாந்து ராணி புதகுடியில இருந்து ஏன் சொந்த மாதிரி இருக்கா? என்ன சொல்லிட்டீங்களே? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ?
டேய் உன்னதான கேக்குறேன் டேய் திரும்ப பேர்ல என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. வாங்க அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க நான் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் சீனிவாஸ் உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன். தூமச்சாலே வா அடே அடே அட அரபத நாய செத்துறாடா. தயவுசெய்து நீங்க குறுக்க அதுக்கு பேசாதீங்க. பின்னர் 2021க்கு பின்னர் அதுக்கப்புறம் வந்து அவர் சிறை செல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வருகிறார். இந்த துறை இல்ல நான் இந்த துறையில நல்ல விளக்கமா சொல்லுங்க. டேய் டேய் ஏன்டா அப்படி தர்த்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற? டேய் டேய் அப்புறம் அண்ணன் தங்க அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார். ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் டேய் ஜம்ப், ஆஸ்கார் அவார்டு குடுறா. அது எப்படிடா நீ என்ன அடிக்கல ஒதிக்கல உத்தர மாத்திரம் உரிமை எடுத்துச்சு. இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரை மாற்ற மாட்டேங்குது இந்த துறைக்கு மட்டும். அதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா வருடமும் அதாவது ஒவ்வொரு வருட காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இப்ப சொல்றோமே நம்ம ஆட்கள் பற்றாக்குறை எல்லாமே சொல்லி வரமே இந்த துறை உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. மட்டும் அதாவது 2016 நான் அதுக்கு முந்தைய ஆண்டுகால மட்டும் ஒரு கம்பேரிசன் சொல்றேன். 2016 2021 ஆண்டு காலத்துல மட்டும் நம்ம மொத்தமாக இங்க ஆட்கள் வேலைக்கு எடுத்தது வந்து 9613 பேர். அதே இதுல இந்த 2021 26 காலகட்டத்தில் வந்து 343 பேர் மட்டும்தான் வேலைக்கு ஆளுக்கு எடுக்கப்பட்டது இந்த துறைக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா 15000 பேர்கிட்ட 10000 பேர்கிட்ட நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். 343 பேர் மட்டும் தான் இது மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை. அது இல்லாமல் சப்ஸ்டேஷன் அதுக்கு முந்தைய ஆண்டு காலத்தில் வந்து 2016-21 காலகட்டத்தில் 359 சப்ஸ்டேஷன்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதில் இந்த ஆண்டு காலம் இதை 2021-26 வந்து 122. ஸோ இது மாதிரியான அவரை வந்து திருப்பி பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? அதுவும் அந்த டிஜே அந்த பாட்டு போடுறப்ப அவர் உள்ள நடந்து வருவார்ல. ஆமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல பெரிய அளவிலான எந்த பெரிய மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஸோ அதே காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ தளவாடங்களை பற்றி சொல்லியிருந்தார். எவ்வளோ தளவாடங்கள், அதாவது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய வாங்கணும், இந்த வார காலகட்டத்தில் நிறைய தளவாடங்கள் தேவைப்பட்டிருந்தேன். அதுக்கு முந்தைய ஆட்சி காலம் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு லீவு 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 வேணும் புதிய தீவு இருந்து வாங்கின தளவாடங்களுக்கும் இப்போவும் கம்பேர் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 84,000 ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் போன 5 ஆண்டுகளில் 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வாங்கப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய தேவைகள் மிகவும் அதிகம். நமக்கு இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு சுமார் 593 சப்ஸ்டேஷன்ஸ் நமக்கு உடனடியாக தேவைப்படும். அதாவது இன்னைக்கு இருக்கிற பெண்கள் அப்படி கேவலா பேசாத. பெண்ணை பத்தி பேசாத. நீ தான அப்படி பேசுன? மெச்சூர்ட் ஆயிட்டேன் அப்ப. அப்படியா? ஆமா. சரி மச்சான். பவரோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 593 சப்ஸ்டேஷன் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் ஆய்வில் உட்கொண்ட நம்மளுடைய தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட 3 முறை எங்களுடைய துறைக்கு ஆய்வு செய்திருக்கிறார். அதில் ஆய்வுக்கு உட்கொண்டு இந்த வருடம் மட்டும் உடனடியாக 209 சப்ஸ்டேஷன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணி இந்த நருட்டோ, ஒன் பீஸ், ரீமிக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப நீ இதெல்லாம் பார்த்தது இல்லை. இப்போ அட பார்க்கலன்னா நம்மளோட பூமர்ல சேர்த்து வாங்கி போட்டுருக்கு. அதை உடனடியாக நிறுவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்து வர சில ஆண்டுகளில் வந்து 263 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம நிறுவ வேண்டும் கேட்டுக்கிறார். இது இல்லாமல் பதில் உரையில் நீங்க விளக்கமாக சொல்லிக்கிறோம். அவங்க இப்ப கேட்டது அந்த சியூஜி நம்பருக்கும் கேட்டிருந்தா சியூஜி நம்பர் ஏர்டெல் பாய். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா வந்து தொலை வந்து அவர்களே வந்து அதில் சேவையில் பிரச்சனை இருந்து அது இப்போ நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தப்பட்ட காரணத்தினால் நம்ம அதை திரும்ப அந்த நம்பரை வந்து இது மாற்ற முடியுமான்னு முயற்சி செய்தோம். அதில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தனால புதிதாக வேற வெண்டர்கிட்ட நம்ம நம்பர் வாங்கி அதுவும் நேற்றிலிருந்து பயன்பாடுக்கு வந்துவிட்டது. நன்றி. மாண்பு உறுப்பினர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறுவார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். அதுதான் இதுதான் வேணும். டேய் டேய் ஏன்டா அப்படி தர்த்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற? டேய் டேய்
இல்ல நான் வேண்டாம்னு எதுக்கு சொல்லல. அதை சொல்ல பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க மாண்பு பேரவையாளர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. அதுதான் மாண்பு எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை இருங்க மாண்பு எடுத்து எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய இடமாக இந்த நானும் பதில் சொல்லிட்டேன் இருங்க அவர் சொன்னதுக்கு பதில் ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். தண்ணியை குடுங்கடா.